ஹாய் ஹலோ டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்னன்னா, கவின், பிரீத்தி அஸ்ரானி, விடிவி கணேஷ், ஆர்ஜே விஜய் மற்றும் பலர் நடித்து வெளியான கிஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட போஸ்டர்ஸா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜேர்னர்ல நம்ம ஊர்ல ஒரு படம் வருது அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. சோ இந்த படம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கவின்க்கு வந்துட்டு ஒரு நாள் எதிர்ச்சியா பிரீத்தி அஸ்ரானி மூலியமா ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு வேற மாதிரி நடக்குது. என்னன்னா வந்துட்டு, யாராவது ஒரு கப்பிள்ஸ் வந்து கிஸ் அடிச்சா கவினுக்கு இவங்க இந்த கப்பிள்ஸ்க்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி வந்து கிட்டத்தட்ட நம்ம அழகிய தமிழ் மகன்ல விஜய்க்கு ஒன்று நடக்குங்களா அதே மாதிரிதான். இதை வந்து ரொம்ப சீரியஸா ஹேண்டில் பண்ணாம ஒரு காமெடியா, லைட் காமெடியா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கவினுக்கு லவ்னாலே ஆகாது. இந்த டைம்ல கவினுக்கு பிரீத்தி அஸ்ரானி மேல ஒரு கட்டத்துல ஒரு காதல் வருது. அவருக்கே எதிர்பாராம அவங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிக்கும் போது ஒரு திருப்பம் வருது. என்னன்னா, பிரீத்தி அஸ்ரானி அந்த கிஸ் அடிக்கும் போது இறந்துடுற மாதிரி வருது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிரீத்தி அஸ்ரானி இறந்துடுறாங்களா இல்லையா, இல்ல அந்த கிஸ்ஸுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கறதா இந்த கிஸ் படத்தோட கதை. இந்த பிளாட்டே ஒரு வித்தியாசமான பிளாட் தான், யாருமே இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு பிளாட். இதை வந்து கொஞ்சம் ஹையா எடுத்திருந்தா அது வந்து ஏற்படம் மாதிரி இருக்கும். பட் ஆனா எதுவுமே இல்ல, நீட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. எந்த விதமான ஒரு அடல்ட் ஜோக் அதெல்லாம் இல்லாம ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. முக்கியமா இந்த படம் வந்து கப்பிள்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல வந்து விடிவி கணேஷ், ஆர்ஜே விஜயோட காமெடி ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு மேரேஜ் போர்ஷன் இருக்கும், ஒரு ரெமோ ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு காமெடி, அதுவுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கவின் வந்துட்டு பெர்ஃபார்மரா நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டே வராருன்னு சொல்லணும். இந்த படத்துலயும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவருக்கு என்ன ஸ்கோப்போ அதை விட தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ரொம்பவே நீட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கவின். பிரீத்தி அஸ்ரானி அவங்களுக்கு கொடுத்த ரோல பெர்ஃபெக்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மத்தபடி பெருசா எதுவும் இல்லை. அவங்களுக்கு அந்த ஸ்கோப் அவங்க என்னவோ அதை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஜென் மார்ட்டினா சொல்லி ஆகணும். அது என்னன்னு தெரியல, கவினுக்குன்னு வந்துட்டா ஜென் மார்ட்டின் எப்பயுமே ஸ்பெஷலா தான் பண்ணுவாரு போல. இந்த படத்துல எல்லா பாட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. திருடி, ஜில்லாமலே, அந்த கிளைமேக்ஸ் வர ஒரு போர்ஷன் சாங், அது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஜென் மார்ட்டின் தரமா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த கிஸ் படத்துல. சதீஷ், கோரியோகிராஃபர் சதீஷ்க்கு இது வந்து டெபியூட் டைரக்டர் படம். சில பல இடங்கள் குறை இருக்கு, எல்லாமே சொல்ல மாட்டேன். கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, சில ரிப்பீட்டடா சீன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நிறைகளை சொல்லிதான் ஆகணும். ரைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி ஒரு நாய் சீன் ஒண்ணு இருக்குங்க, சூப்பரான சீனு. ஒரு நாய் கிஸ் அடிக்கும் போது ஒண்ணு நடக்கும், அந்த சீன் பாருங்க. இதுக்கு மேல நான் ஸ்பாயில் பண்ணல. ஒரு 5 நிமிஷம் ஒரு சீன் இருக்கும், அது வந்து அருமையா பண்ணியிருக்காரு. கவினோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த சீன்ல ரொம்பவே சூப்பரா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் கிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வந்து யூத் அண்ட் யங்ஸ்டர்ஸ், கப்பிள்ஸ், இவங்களுக்குலாம் பிடிக்கிற படமா தான் இருக்கும் இந்த கிஸ். அப்ப மத்தவங்க எல்லாம் பிடிக்காதா அப்படின்னா மத்தவங்களோட பார்வையை நான் இது பண்ண விரும்பல. வந்து ஜென்சி லவ்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா சில படங்கள் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அபத்தமா இருந்தது சில படங்கள். நான் படத்தை பேர சொல்ல விரும்பல. அப்படி எல்லாம் எதுவும் அபத்தமா இல்லாம நீட்டான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு சதீஷ். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் தியேட்டர்ல. பெருசா உங்களை வந்துட்டு எந்த இடத்துலயும் போர் அடிக்க வைக்காது. இந்த 130 ரூபா கொடுத்துட்டு ஏன்டா மாட்டிக்கிட்டோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ண தோணாது. இது வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு என்டர்டெய்னர் தான் இந்த கிஸ்.